what I love about the church, Good Samaritan Fellowship Church, is that we emphasize the gospel of Jesus Christ. நான் இந்த சபையை குறித்து, நல்ல சமாரியன் ஜெப ஐக்கியத்தின் சபையை குறித்து அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்கள் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை காண்பிக்கிறீர்கள். And you're out there proclaiming and declaring the wonderful love of God. தேவனுடைய ஆச்சரியமான அந்த அன்பை நீங்கள் வெளிச்சென்று மக்களுக்கு சொல்லுகிறீர்கள், அதை காட்டுகிறீர்கள். Today I want to end this time together to think and praise God for the wonderful salvation that God has given to us. இன்றைக்கு நான் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த மிக ஆச்சரியமான அந்த ரட்சிப்பை குறித்து உங்களிடத்திலே பேசும்படியாய் ஆசைப்படுகிறேன். And I'm going to concentrate. I want your attention to John chapter 3. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும்படியாக. Many times we talk about salvation, but most of the time we don't know about salvation. அநேக நேரங்களிலே நாம் ரட்சிப்பை குறித்து பேசுகிறோம், ஆனால் பல நேரங்களில் ரட்சிப்பு என்றால் என்ன என்று அறியாமல் இருக்கிறோம். I have heard this. I mean, when I have told this here before during our admission time in our college. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எங்களுடைய கல்லூரியிலே மாணவர்கள் சேர்க்கையின் பொழுது, these people are coming to serve the Lord. They feel that God has called them and they are coming and we do interview for them. அவர்கள் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார், நாங்கள் ஊழியத்திற்காக வருகிறோம், படிக்க வருகிறோம் என்று வருவார்கள். அவர்களிடத்திலே நாங்கள் நேர்காணல் நடத்துவோம். And then I will ask them about the salvation. What do you know, how you understand your salvation in Christ Jesus? நான் அவர்களை பார்த்து கேட்பேன், ரட்சிப்பு என்றால் என்ன, நீங்கள் ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பேன். It is shocking that many young people don't know. அநேக, இது மிக ஆச்சரியத்தை அதிர்ச்சியை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அநேக வாலிபர்களுக்கு அது என்னவென்றே தெரியறதில்லை. They are sincere about their salvation. தங்களுடைய ரட்சிப்பை குறித்து உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். They are sincere about coming to the ministry. ஊழியத்துக்கு வருவதை குறித்திலும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். But they have no idea what is this salvation. ஆனால் இந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்ததான எந்த ஒரு புரிதலும் அவர்களுக்கு இல்லை. If you press hard, they will say, I was once upon a time sick and God healed me. ரொம்ப அழுத்தி கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், ஒரு காலத்திலே நான் வியாதியாய் இருந்தேன், தேவன் என்னை சுகமாக்கினார். My family was going through some situation, financial situation, and pastor came and prayed for it and God delivered us from that finance. எங்கள் குடும்பம் பண ரீதியான பிரச்சனையின் வழியாக சென்றது. அப்பொழுது போதகர் வந்தார், எங்களுக்காக ஜெபித்தார், பண பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். People don't know what Christ has done for them. கிறிஸ்து அவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். Then I press them, tell me what Jesus has done for you. அப்பொழுது நான் திரும்ப அவர்களை அழைத்து கேட்பேன், இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லுங்கள். They say, Jesus is my friend. அவர் சொல்வார்கள், இயேசு என்னுடைய நண்பர். He is such a loving God. அவர் ஒரு நல்ல அன்புள்ள தெய்வம். Then I'll ask them, okay, you believe in Jesus and Muslims believe in Allah and Hindus believe in Krishna. What's the difference? They are also saying the same thing. நான் அவர்களை பார்த்து கேட்பேன், நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்கள், இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், இந்துக்கள் கிருஷ்ணாவை நம்புகிறார்கள், அப்படி இருந்தால் இதுல என்ன வித்தியாசம்? And they say, God healed me. அவர்கள் சொல்வார்கள், தேவன் என்னை சுகமாக்கினார். I said, there are 101 other testimonies from Allah that people have heard and they are saying God healed them. 101க்கும் மேற்பட்ட அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் கூட இப்படிப்பட்ட சாட்சியை சொல்லுகிறார்களே, அல்லாஹ் எங்கள் வியாதியிலிருந்து எங்களை சுகமாக்கினார். And then I asked them, அதனை பிறகு அவர்களிடத்தில் கேட்டேன், what did Christ do for you on the cross of Calvary? சிலுவை, கல்வாரியின் சிலுவையிலே இயேசு உங்களுக்காக என்ன செய்தார்? Yeah, he died for me. ஆமாம், எனக்காக அவர் மரித்தார். Why did he die for you? ஏன் அவர் உங்களுக்காக மரித்தார்? No answer. எந்த பதிலும் இல்லை. It's amazing. ஆச்சரியமா இருக்கிறது. So many of them. அநேகர் அவர்களில். And you know why? ஏன் தெரியுமா? Because our churches don't teach this anymore. நம்முடைய சபைகள் இதை எப்பொழுதும் போதிக்கிறது இல்லை. Our churches are not talking about gospel of Jesus Christ anymore. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்து நம்முடைய சபையிலே பேசப்படுகிறது இல்லை. Our churches are not talking about confessing your sin and repenting and coming back to God. நம்முடைய சபைகள் நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்ப வர வேண்டும் என்பதை பேசுகிறது இல்லை. I want to emphasize today the Nicodemus event and discourse that he had with Jesus Christ. நான் நிக்கோதேமு எப்படி ஆண்டவரை சந்தித்தார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். Nicodemus, you know, was a religious man. He was a Pharisee. நிக்கோதேமு ஒரு பரிசேயனாக இருந்தான், மத ரீதியான ஒரு மனிதன். Actually, he knew God's word, especially the Old Testament. குறிப்பாக அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும், குறிப்பாக பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்தவர். And he has some sense of God's work. தேவனுடைய
Yeah, God's work. தேவனுடைய கிரியையை குறித்து கொஞ்சம் அவருக்கு அறிவு இருந்தது. But when he came to Jesus, he knew that Jesus was some special person. ஆனால் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவர் அறிந்திருந்தார் இயேசு கொஞ்சம் வித்தியாசமான நபர். People generally was not, Jewish people, they were not really happy with Jesus Christ. யூத மக்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சந்தோஷமாக இல்லை. So he didn't want to make it a big public thing, and so he came in the night to meet Jesus Christ. ஆகவே வெளிப்படையாக எல்லாரும் அறியும்படியாக பகலிலே வரும்படியாக அவருக்கு விருப்பமில்லை. ஆகவே இரவிலே வந்து இயேசுவை சந்திக்கிறார். And he says to Jesus, I mean, he doesn't say, I'm just imagining. He says, Jesus, there is something about you. I'm pretty sure that God is with you. நானாகத்தான் இதை சொல்லுகிறேன். நிகோதேமு அவர் இயேசுவினிடத்தில் வந்த பொழுது அவர் நினைத்திருப்பார், ஆண்டவரே நிச்சயமாக தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But tell me what is going on. என்ன நடக்கிறது எனக்கு விவரித்து சொல்லுங்கள். I know that there is no way you can do these wonderful miracles, wonderful signs that you're doing if God was not with them. எனக்கு நிச்சயமாக தெரியும் தேவன் உங்களோடு இல்லாத பட்சத்தில் இப்படிப்பட்ட அடையாளங்களையும் அற்புதங்களையும் உம்மால் செய்ய முடியாது. But Jesus tells them, இயேசு அவனை பார்த்து சொன்னார், நிக்கோதேமுவே, you have to be born again. நீ மீண்டும் பிறக்க வேண்டும். Then only you can enter into the kingdom of God. அப்பொழுதுதான் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். You see this? Nicodemus is talking about how God is at work and these miracles are happening, the signs are happening, and he's telling Jesus something about you, you're something special. But Jesus tells them, you must be born again. நிகோதேமு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே உம்மை குறித்து ஏதோ ஒரு விசேஷித்த காரியம் இருக்கிறது, நீங்கள் தேவனை கொண்டிருக்கிறீர்கள், ஆகத்தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது இயேசு நிகோதேமுவை பார்த்து சொன்னார், நீ மீண்டும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். He couldn't understand it. அவருக்கு அது புரியவில்லை. How can you take birth again? எப்படி மறுபடியும் பிறப்பது? Sometimes spiritual things are difficult to understand. சில நேரங்களில் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வது கடினம். And many times it's because of our carnal nature. அதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய சகஜமான சுபாவத்தினால தான், மாம்ச சுபாவத்தினால தான். 1 Corinthians chapter 2 verse 14 Paul says, carnal man cannot understand spiritual things. சுபாவ மனிதன் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள மாட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஜென்ம சுபாவம். Jesus is talking about a new life. இயேசு ஒரு புதிய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். He was talking about living life in the zone of God. தேவனுடைய மண்டலத்தில் தேவனுடைய வட்டாரத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்து அவர் பேசுகிறார். What is this zone of God? இந்த தேவனுடைய வரை, தேவனுடைய எல்லை. When Jesus said you would be part of the kingdom of God, what he means? தேவன் அவனை நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவனாய் இருக்கிறாய் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? Jesus is saying, Nicodemus, you will not understand what I am doing today if you cannot enter into, if you don't enter into this zone. அவன் இயேசு நிகோதேமுவை பார்த்து சொன்னார், நீ இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற இடத்திற்குள் வராத பட்சத்தில் நான் என்ன பேசுகிறேன் செய்கிறேன் என்பதை உனக்கு அறியாமல் இருப்பாய். So quickly I want to mention 3 aspects of this life. இந்த வாழ்க்கையை குறித்ததான 3 காரியங்களை சீக்கிரமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். The first thing is that to enter this zone, Jesus is inviting to enter this zone and experience the life of God. தேவனுடைய ஜீவனை அனுபவிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறார். Life of God. தேவனுடைய ஜீவன். By the way, this message is for those who are still struggling to find faith in Christ. இந்த செய்தியானது இன்னும் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்க தடுமாறுகிற மக்களுக்கான செய்தி. Like Jesus, today I want to invite you to enter into this zone. இயேசு அழைத்ததை போல நானும் இன்றைக்கு உங்களை எல்லோரையும் இந்த எல்லைக்குள்ளாக, இந்த இடத்திற்குள்ளாக வரும்படி அழைக்கிறேன். But this message is also for those who already enjoy this life. இந்த செய்தியானது ஏற்கனவே இந்த ஜீவனை அனுபவிக்கிறவர்களுக்கும் பொருந்தும். And I want to think and remember and praise God about, like we just dance, I am free in the Lord, and exalt Jesus Christ. நீங்கள் மீண்டும் இதை எண்ணி பார்த்து நினைத்து பார்த்து நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று எண்ணி சந்தோஷத்தோடு நீங்களும் களிகூரும்படியாக நான் இதை சொல்கிறேன். First thing he says about this life, he says this life is in a heavenly life. இந்த வாழ்க்கை ஜீவன் என்று அவர் சொல்லும் பொழுது இது பரலோகத்துக்கு அடுத்த வாழ்க்கை. Verse 13 says, no one has ascended into heaven except he who descended from heaven, the Son of Man.
13ஆம் வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பரலோகத்திலிருந்து இறங்கி வருவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. Jesus is saying, I am coming from heaven. இயேசு சொல்லுகிறார், நான் பரலோகத்திலிருந்து வருகிறேன். The birth that I am talking about is from heaven. நான் பேசக்கூடிய இந்த மறுபடியும் பிறப்பது என்பது பரலோகத்திலிருந்து வருகிறது. This is the life that you will get in and through me. என் வழியாகத்தான் இந்த ஜீவனை, இந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். This is the life that you find from God. It is coming from God in and through Christ only. இந்த வாழ்க்கை என்பது தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வழியாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. If you read the gospel's account, it says he is the bread of heaven. வேத இந்த சுவிசேஷங்களை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவரே ஜீவ அப்பம். He is a bread from heaven. பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் அவரே. He gives life from heaven. பரலோகத்திலிருந்து தான் அவர் ஜீவனை தருகிறார். He gives revelation from heaven. பரலோகத்திலிருந்து தான் அவர் வெளிப்பாட்டை தருகிறார். The redemption coming from heaven. மீட்பு என்பது பரலோகத்திலிருந்து வருகிறது. This is a light that comes from heaven. இது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம். This is nothing that you do. நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியம் இது அல்ல. It is the doing of the Lord. இது கர்த்தர் செய்யக்கூடிய செய்கை. It comes from God. இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. Many times as religious people we want to do something for God. அநேக நேரங்களில் மத ரீதியான மக்களாகிய நாம் தேவனுக்காக எதையோ செய்ய விரும்புகிறோம். We want to contribute for our salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். All the religions teaches us that if you do this that you go there you will have salvation. எல்லா மதங்களிலுமே இதை சொல்லுகிறார்களே, நீங்கள் இதை செய்தால் அங்கங்க சென்றால் அப்பொழுது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். If you give money, if you want to do good works, pray, go to church and do all kinds of nice thing, and then you will have the salvation. நீங்கள் சபைக்கு ஒழுங்காக செல்லுங்கள், பணம் கொடுங்கள், நீங்கள் காரிய ஆராதனைகளை ஒழுங்காக பங்கு கொள்ளுங்கள், நல்லதை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். God says no. தேவன் சொல்லுகிறார், இல்லை, no, இல்லை, you don't do anything. நீங்கள் எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் This இல்லை. life is coming from heaven. இந்த ஜீவன் வாழ்க்கை என்பது பரலோகத்திலிருந்து வருகிறது. This salvation is out of this world. இந்த ரட்சிப்பு என்பது உலகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு It காரியம். is essentially a supernatural experience. இது தன்மையிலேயே பார்க்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவத்தை It is a கொண்டிருப்போம். miracle that God does in your life. உங்கள் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தேவனுடைய அற்புதம் இது. Just like any other child. மற்ற எந்த ஒரு குழந்தையை பார்க்கும் When பொழுதும் he comes in the world, இந்த உலகத்திலே வரும் பொழுது he is not doing anything. அவர் அந்த குழந்தை எதையுமே செய்கிறது இல்லை. It just comes. அது அப்படியே உள்ளே வருகிறது. As God's children, you are created in this world by God. You don't do anything for that. தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நீங்களும் தேவனால் தான் ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்கள் எதையும் செய்கிறது இல்லை. This life of God is also kingdom life. இந்த பரலோக வாழ்க்கை என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. It is life that is lived under the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. Unless you are born again, verse 3 says, you cannot see the kingdom of God. நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. When we receive Jesus Christ becomes the Lord of our life. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இயேசு கிறிஸ்து மாறுகிறார். We are not only accepting him as savior, but we are also accepting him as our king. நாம் அவரை இரட்சகராக மாத்திரம் ஏற்றுக்கொள்வதில்லை, நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம். That means we follow him, as Uncle Paul was telling today morning. The main thing about the whole purpose of God is that you follow him. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இன்றைக்கு காலையிலே பாலங்கள் சொன்னாரே, கிறிஸ்தவத்தின் முழு சத்தியம் என்னவென்றால் நாம் அவரை பின்பற்றுவது. C.S. Lewis, some of you may know, he says there are only two kinds of people. C.S. Lewis அவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர் ரெண்டு விதமான மக்களை குறித்து சொல்லுகிறார். Only two kinds of people in ரெண்டு the விதமான world. மக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். One group says to God, ஒருவர் தேவனை நோக்கி சொல்லுகிறார்கள், Lord, thy will be done. ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடைபெறுவதாக. The other group, அடுத்த கூட்டம், God looks at them, தேவன் அவர்களை பார்க்கிறார், okay then let your will be done. உங்களுடைய சித்தம் நடைபெறுவதாக. ஆண்டவர் சொல்கிறார், உன் சித்தம் நடக்கட்டும். Either you are following the Lord, ஒன்று நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், either you are following the Lord or you are following yourself. ஒன்று நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறீர்கள், இல்லை என்றால் உங்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்.
Bible teaches us the kingdom of God on earth is already inaugurated. வேதாகமம் சொல்லுகிறது தேவனுடைய பரலோக ராஜ்யம் என்பது பூமியிலே ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று. Simply it means the life of the reign of Christ has already started. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சி என்பது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. Of course later you will have the physical understanding of God's word. I mean physical establishment of God's kingdom. பிற்பாடு நாம் சரீர ரீதியாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை குறித்து பார்ப்போம். It is not only a heavenly life, a kingdom life, it is also a spirit life. இது பரலோகத்துக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை மாத்திரம் அல்ல, இது ஆவிக்குட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையும். Verse 5 says, unless one is born of water and the spirit, you cannot enter. ஒருவன் 5ஆம் வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Verse 6 says, which is born of spirit is spirit. 6ஆம் வசனம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். And verse 8 says, the wind blows, you do not know, you are led by the spirit because you are born of the spirit. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது எந்த இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ, it is the spirit of God that gives the life to you. தேவனுடைய ஆவியானவர் தான் இந்த வாழ்க்கையை ஜீவனை நமக்கு தருகிறார். Again it is not your working. திரும்பவும் சொல்லுகிறேன், இது நீங்கள் எதுவும் செய்கிறதில்லை. Lastly, it is also eternal life. இது நித்திய ஜீவனுக்கு அடுத்த வாழ்க்கை. This is the famous verse we know, John chapter 3 verse 16. நமக்கு நல்ல அறிமுகமான வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Eternal life is a gift of God. நித்திய ஜீவன் தேவனுடைய ஈவு. It is given to you for when you believe in Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Many times when we think about eternal life, we are thinking about life after death. நித்திய ஜீவன் என்று யோசிக்கும் பொழுது நம்ம அநேகர் நினைப்பது மரணத்துக்கு பிற்பாடு வரக்கூடிய வாழ்க்கை. You know, you after die you continue to live in the presence of God. நீங்கள் மரித்த பிறகு தொடர்ச்சியாக தேவனுடைய பிரசன்னத்திலே ஜீவிப்பீர்கள். But eternal life is not only about the length of your life. நித்திய ஜீவன் என்றால் ஏதோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய அளவை பொறுத்தல்ல. It is also the quality of your life. நீண்ட வாழ்க்கையை பொறுத்தல்ல, எப்படிப்பட்ட தரமுள்ள வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்பதை பொறுத்திருக்கிறது. It is the fullness of God that is fills your life. உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பக்கூடிய தேவனுடைய முழுமையினாலே உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பிக் கொள்வது. Yes, eternal life has a future blessing. ஆம், நித்திய ஜீவன் என்றால் எதிர்காலத்தில் ஆசீர்வாதம் உண்டு. But let me remind you, eternal life is present tense. ஆனால் நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை என்பது நடைமுறை காலத்திலே நடைபெறுகிறது. A life that we receive now and live now. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. You don't get eternal life after you die, you get it now. நீங்கள் மரித்த பிறகு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறது இல்லை, இப்பொழுதே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள். Look, John chapter 3 verse 36. யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Whoever believes in the Son has eternal life. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனுடையவனாய் இருக்கிறான். He has eternal life right now. இப்பொழுதே அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறான். Life after death, yes. ஆம், மரணத்துக்கு பிற்பாடு வாழ்க்கை உண்டு. Like somebody asked, but is there a life before death? வாழ்க்கை மரணத்துக்கு முன்பாக ஏதாகிலும் வாழ்க்கை இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். When I was growing up, everybody was asking that question. நான் வளரும் நாட்களிலே எல்லோரும் இந்த கேள்வி கேட்டார்கள். If you die, what will happen to you? நீங்கள் மரித்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? If you die, where will you spend your eternity? நீங்கள் மரித்தால் உங்களுடைய நித்தியத்தை எங்கே செலவு செய்வீர்கள்? And the gospel preaching was about giving life after death. சுவிசேஷம் நமக்கு என்ன பிரசங்கிக்கிறது என்றால் நித்தியம் என்பது மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு உண்டாகும். But that's only one part of it. அது அந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதி மாத்திரம்தான். Eternal life starts now. நித்திய ஜீவன் என்பது இப்பொழுது நடைபெறுகிறது. You live in eternal life. நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக வாழ முடியும். This is the quality life that Jesus வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். This is the quality life that Jesus has promised, that I am going to give you abundant life. இப்படிப்பட்ட ஒரு தரமுள்ள வாழ்க்கையை தான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உங்களுக்கு பரிபூர்ண
பூர்ணமான ஜீவனை தருகிறேன். This is a life from God. இந்த வாழ்க்கை என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. It is heavenly. இது பரலோகத்துக்கு It அடுத்தது. is supernatural. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. It is beyond human control or human knowledge. இது மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய செயல்பாட்டுக்கும் மேலே It இருக்கிறது. is the rule of God. இது தேவனுடைய ஆளுகை. It is led by the Spirit of God. இது தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. It is mysterious in the way it moves. இது எப்படி நடைபெறுகிறது என்றால் நமக்கெல்லாம் புரியாத விதமாய் நடைபெறுகிறது. It is a life now. இது இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிற And வாழ்க்கை. life that will continue. தொடர்ச்சியாய் நடைபெறுகிற வாழ்க்கை. This is eternal life. இதுதான் நித்திய ஜீவன். Free and now. இப்பொழுதே விடுதலையாவீர்கள். Here and now. இங்கே விடுதலையாவீர்கள். And Jesus is asking you to enter that zone. அந்த இடத்திற்குள்ளாகத்தான் நீங்கள் வர வேண்டும் என்று இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார். Do you have this life? இந்த வாழ்க்கை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? Are you? This is the invitation. இது ஒரு அழைப்பு. This is a wonderful life. இது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. That's why I was not able to sit down there when I sang that song. ஆகவே தான் இந்த பாடலை பாடும் பொழுது என்னால் அங்கே உட்கார முடியவில்லை. This is the joy of the Lord. இது கர்த்தருக்குள்ளாய் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. Eternal life. நித்திய ஜீவன். Another zone. இன்னொரு இடம். This is not just normal life. சகஜமான ஒரு வாழ்க்கை அது அல்ல. It is a zone of God. அது தேவனே ஏற்படுத்திய Where ஸ்தலம். you experience the life of God. அங்கே நீங்கள் தேவனுடைய வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். Not only life of God. தேவனுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல. You also second thing, you also experience the love of God. இரண்டாவதாக நீங்கள் அதோடு கூட தேவனுடைய அன்பையும் அனுபவிப்பீர்கள். This eternal life that we have is actually triggered by the love of God. இந்த நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்கிற இந்த நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய அன்பை அடிப்படையாக கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டது. ஏவப்பட்டிருக்கிறது. In Gospel of John, God's love stands out as the central and powerful theme. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தான் மிக மையமாக சுவிசேஷத்தினுடைய மிக முக்கியமான வசனம் அது. The word love ஆண்டவருடைய அன்பு யோவானில் மையமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Word agape has been just in the Gospels alone is used 36 times. சுவிசேஷங்களில் மாத்திரமே அகாபே என்கின்ற அந்த அன்பு என்கின்ற வார்த்தை 36 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் மட்டும் இல்ல, John's Gospel it is 36 times. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரமே இந்த வார்த்தை 36 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And John chapter 3:16 it talks about that love. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அந்த அன்பை குறித்து தான் எழுதுகிறது. For God so loved the world. இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Here we see God's love is very motivation. தேவனுடைய அன்பை நாம் பார்க்கும் பொழுது அதை நம்ம அதிகமாய் ஊக்குவிக்கும். Because God loved the world, he gave his son. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அவருடைய மகனை கொடுத்தார். He has a desire for a relationship with all of us. நாம் எல்லோரோடு கூட தேவன் ஒரு உறவை கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை அவருக்கு இருந்தது. We were away from God. நாம் தேவனை விட்டு விலகி இருக்கிறோம். Because God loved us, தேவன் நம்மை நேசித்ததினால் he sent his son. அவருடைய குமாரனை அனுப்பினார். Throughout the gospel, God's love is presented as the ultimate source of salvation. முழு சுவிசேஷங்களிலும் ரட்சிப்பினுடைய மிக மிக முக்கியமான காரியமாய் தேவனுடைய அன்பு விளங்குகிறது. In Jesus Christ, the love of God is embodied. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய அன்பானது முழுமையாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. In Christ we encounter that love as self-giving, sacrificial, life-transforming love. இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இந்த தியாகமுள்ள அன்பு, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அன்பு, இப்பேற்பட்ட பேரன்பை நாம் பார்க்கிறோம். When we say God so loved the world, நான் இப்படி சொல்லட்டும், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். it shows a couple of things, two things at least. இது ரெண்டு காரியமாகலும் இதிலே நாம் பார்க்கலாம். One, it shows the intensity of God's love. தேவனுடைய அன்பிலே இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் இதிலே பார்க்கலாம். It is as if John is saying, this is how much God loves us. யோவான் சொல்லுகிறார், இந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். But it also tells us the demonstration of his love. இதோடு கூட இது தேவனுடைய அன்பை வெளிக்காட்டுகிறதை குறித்தும் பார்க்கிறோம். That is, this is how he loved us. This is how he loved us. இப்படியாகத்தான் அவர் நம்மை நேசித்தார். What ways he loved us? எப்படியாக நேசித்தார்? In verse 16 he says, 16ஆம் வசனத்தில் God gave us his son. தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை The தந்தார். sacrificial nature of God's love.
தேவனுடைய அன்பிலே இருக்கக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய அந்த அன்பை நாம் He gave பார்க்கலாம். us what was most precious to him. அவருக்கு எது மிக மிக அருமையானதோ அதை தான் நமக்கு His தந்தார். only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனை, Like Abraham offering Isaac, ஈசாக்கை எப்படி ஆபிரகாம் பலி செலுத்தினானோ, God did not withhold his son. தேவனும் தன்னுடைய குமாரனை வைத்துக் கொள்ளவில்லை. He gave us salvation free. அவர் இந்த ரட்சிப்பை இலவசமாய் நமக்கு தந்தார். It is coming to us free, நமக்கு அது இலவசமாய் வருகிறது. but it came with an unimaginable cost. விவரித்து யோசித்து கூட முடியாத அப்படிப்பட்ட தொகை செலுத்தப்பட்டு வந்திருக்கிறது. This salvation is not cheap. இந்த இந்த ரட்சிப்பு என்பது அவ்வளவு மலிவானதல்ல. God's grace is not cheap. தேவனுடைய கிருபை மலிவானதல்ல. You cannot say one day God says, I am angry with you because you are sinful. தேவன் ஏதோ ஒரு நாள் உங்களை பார்த்து நீங்கள் பாவிகளாய் இருப்பதனால் எனக்கு கோபமாய் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. Actually, God says that. உண்மையாக சொன்னால் அப்படிதான் சொல்ல வேண்டும். And next day, அடுத்த நாளே He says, okay, you are forgiven. Come. உன்னை மன்னிச்சிட்ட வா என்று சொல்லுகிறார். What kind of God is He? இப்ப எப்பேற்பட்ட தேவன் இவர்? One time He is very angry. ஒரு முறை அவர் கோபமாய் இருக்கிறார். Next time you come, அடுத்த முறை பார்த்து சொல்கிறார், வா, I have forgiven you. உன்னை நான் மன்னித்தேன். No, it is not like that. இல்லை அது அப்படி Many அல்ல. times we think it is cheap. அநேக நேரம் நான் நினைக்கிறோம் இது மலிவு. It costed God His own son. தேவனுக்கோ தன்னுடைய சொந்த மகனை கொடுக்க வேண்டும். He was betrayed and He was killed and He was ridiculed and He suffered on the death of the cross. அந்த மகன் பரியாசம் பண்ணப்பட்டார். அவரை திட்டினார்கள். சிலுவையில் அவர் மரிக்க வேண்டியதா இருந்தது. How He loved us? அவர் எப்படி நம்மை நேசித்தார்? He gave us His son. அவர் தம்முடைய குமாரனை தந்தார். Verse 17. 17ஆம் வசனம். God sent His son. தேவன் தம் குமாரனை அனுப்பினார். This reflects God's mission in love. இது அன்பிலே அவர் செய்த ஊழியத்தை பார்க்கிறோம். He sent Jesus with a purpose. இயேசுவை ஒரு நோக்கத்தோடு அனுப்பினார். Not to condemn this world, இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாய் அல்ல, but to save this world. இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாய். It was not just for Israel. இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் இது அல்ல. Every man, woman, child of the whole world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எல்லா மனுஷர்களுக்கும். Actually, it should have been a scandal for Jewish people. யூத மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு How can God allow other people? அவதூறாக இருக்கிறது. ஏனென்றால் எப்படி தேவன் மற்ற புறஜாதி மக்களை அனுமதிக்கலாம்? Not only God gave us His son to us, தேவன் தம்முடைய குமாரனை மாத்திரம் நமக்கு கொடுத்ததல்ல, not only He sent His son to rescue us, நம்மை மீட்கும்படியாக தம்முடைய மகனை அனுப்பினது மாத்திரம் அல்லாமல், but God also made a provision for salvation. He lifted Him up. அவரை அவர் உயர்த்தி நமக்கான ரட்சிப்பின் பாதையை ஏற்படுத்தினார். Look at verse 14 in chapter 3. He says 14 and 15. 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். In John's gospel, the phrase son of man be lifted up refers to Jesus' crucifixion. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். But that lifting up has many meaning. அந்த உயர்த்தப்படுவது என்பது அநேக அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. One of the things can be connected to Numbers chapter 21 verse 5. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு இணைந்து பார்க்கலாம். People of Israel complained and grumbled against Moses. மோசேக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். And because of that God sends poisonous snakes to bite the people. அது நிமித்தமாக ஜனங்களை கடிக்கும்படியாக விஷம் நிறைந்த சர்ப்பங்களை அனுப்பினார், bringing death among these people. இந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு மரணத்தை கொண்டு வந்தார். After people repented, மக்கள் மனம் திரும்பின உடனே God asked Moses to make a bronze, a symbol of sign and judgment, the bronze snake, and lift up on the pole. வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே உயர்த்தி காட்டும்படியாக சொன்னார். And God tells them, தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், that anyone who looks up to the pole they will live. இந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் யாரோ அவர்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். And people said, மக்கள் சொன்னார்கள், என்ன? God says, your people are dying here. மக்கள் இங்கே மரித்து கொண்டிருக்கிறார்கள். And God says, just look up to the snake up there on the hanging on the pole. ஆண்டவர் சொன்னார், உயரத்திலே மாட்டப்பட்டிருக்கிற அந்த சர்ப்பத்தை பாருங்கள். Well, bronze, the metal symbolizes sin and judgment.
வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் அடையாளமாக இருக்கிறது. But the picture is this. அதில் இருக்கிற படம் அதனுடைய அர்த்தம் இதுதான். Jesus is being lifted up on the cross. சிலுவையிலே இயேசு உயர்த்தப்படுவார். And Jesus is asking us, God is asking us, தேவன் நம்மை கேட்கிறார், இயேசு நம்மை கேட்கிறார், look unto him and be saved. அவரை பார்த்து ரட்சிக்கப்படுங்கள். Huh? Is that possible? Just look unto him and you will be saved? அவரை பார்த்து ரட்சிக்கப்படுவது அவ்வளவு ஈஸியா? But the meaning is that you put faith on Jesus Christ and you believe that God would heal and give you salvation. அதோட அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் அவரை பார்த்து விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு அவருடைய ரட்சிப்பை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். Now God did not send his son to condemn the world. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் அவருடைய குமாரனை அனுப்பவில்லை. Because people are already judged, already condemned. ஏற்கனவே மக்கள் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். Everybody has come short of God's glory. எல்லோரும் தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். There is no hope for anybody. யார் ஒருவருக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லை. So in John chapter 3 verse 18 he says, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் whoever வசனம், believes in him is not condemned, but whoever does not believe is condemned already, because he has not believed in the name of the only Son of God. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனே தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. We were all condemned. நாம் எல்லோரும் நியாயம் தீர்க்கப்பட்டோம். ஏன்? Because we were sinful. நாம் பாவிகளாய் இருக்கிறோம். As sinful people we cannot come into the presence of God. ஒரு பாவியாக பாவம் நிறைந்த மக்களாக நம்மால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வர முடியாது. God is holy God. தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். He created you. அவர் உங்களை உண்டாக்கினார். But you have rebelled against him. ஆனால் நீங்களோ அவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினீர்கள். So his wrath, his anger is against you. ஆகவே அவருடைய கோபாக்கினை, அவருடைய கோபம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. Whatever you do, நீங்கள் என்ன செய்தாலும் you cannot approach God. உங்களாலே தேவனை நெருங்க முடியாது. You are sinful. நீங்கள் பாவிகள். You are cursed. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். And for that reason God made a provision. அதற்காகத்தான் தேவன் ஒரு வழியை உண்டு He பண்ணினார். lifted up his son, his only son. அவருடைய ஒரே பேரான குமாரனை உயர்த்தினார். And he died for your sins. அவர் உங்கள் பாவங்களுக்காக மரித்தார். So God is not simply saying come no problem come. ஆகவே தேவன் ஏதோ எளிமையாக வாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்று சொல்லுகிறது. Yeah, your sin is no problem come. உன் பிரச்சனை, உன்னுடைய பாவம் பிரச்சனை இல்ல வா. That's not what God is doing. இல்லை, அதை தேவன் செய்கிறது இல்லை. He takes your sin and puts it on Jesus Christ. உங்கள் பாவத்தை அவர் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறார். We were supposed to die. நாம் தான் மரிக்க வேண்டும். He died for us. அவர் நமக்காக மரித்தார். And that's why God says come. அப்படியாகத்தான் தேவன் சொல்லுகிறார் வாருங்கள். In God's love he does not force you to follow him. தேவனுடைய அன்பிலே நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்துவதில்லை. He gives you a choice. உங்களுக்கு அவர் தெரிந்து கொள்ளுதலை He தருகிறார். wants you to respond to him. நீங்களே அவருக்கு பிரதிக்கிரியை செய்ய வேண்டும் என்று He விரும்புகிறார். says those who believe in Jesus Christ they have eternal life. அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் நித்திய ஜீவனை If பெற்றுக் you கொள்வார்கள். don't believe him, நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்றால் you perish. நீங்கள் அழிந்து போவீர்கள். You die. நீங்கள் சாவீர்கள். This death that we are talking about is eternal death. நாம் பேசக்கூடிய இந்த மரணம் என்பது நித்திய மரணம். It is opposite to eternal life. நித்திய ஜீவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு காரியம் இது. Death is separation from God and God's things. தேவனிடத்திலிருந்தும் தேவனுக்கு அடுத்த காரியத்திலிருந்தும் நம்மை பிரிப்பதுதான் மரணம். Death is you're outside the zone of God. மரணம் என்றால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும். You don't have a person need not sin blatantly to perish. One may simply fail to act positively in receiving God's gift. தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலே போதும், நீங்கள் அழிந்து விடுவீர்கள். ஏதோ பாவம் செய்ததனால் நீங்கள் அழிகிறதில்லை. You don't have to kill anybody or steal big things, nothing. No major sin. You simply say no to God. நீங்கள் ஏதோ பெரிய கொலைகளை செய்ய வேண்டும், பெரிய குற்றங்களை செய்ய வேண்டும், பாவங்களை செய்ய வேண்டும் அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருந்தாலே பெரிய பாவம்தான். So every human being is given a choice. ஆகவே எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்படுகிறது. If this is the salvation of God, இதுதான் தேவனுடைய இரட்சிப்பு என்றால், Jesus is offering, God is offering the salvation to you. இயேசு தேவன் இந்த இரட்சிப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். This salvation is for everybody. இந்த இரட்சிப்பு எல்லோருக்குமானது.
I am offering you, please take. நான் இதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். But you have to come and pick it up. ஆனால் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். You have to believe that I am giving you a life. நான் உங்களுக்கு ஜீவன் தருகிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். That's the choice you have to make. அந்த தீர்மானத்தை தான், தெரிந்து கொள்ளுதலை தான் நீங்கள் செய்ய வேண்டும். We are not saved primarily because we believed. நாம் நம்புகிறோம் என்கின்ற அந்த காரியத்தினால் மாத்திரம் ரட்சிக்கப்படுவதில்லை. We believed because he first loved us. அவர் நம்மை முதலாவது நேசித்ததினாலே தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். And when we say I believe, நாம் அதை பார்த்து நான் விசுவாசிக்கிறேன் என்றால், I am saying for the rest of my life I am going to follow you. அப்படி என்றால் என்னுடைய மீதி உள்ள வாழ்க்கையெல்லாம் நான் உம்மை தான் பின்பற்ற போகிறேன். And that's the faith. அதுதான் விசுவாசம். So in the zone of God we experience life of God. ஆகவே தேவனுடைய வட்டாரத்திலே நாம் தேவனுடைய ஜீவனை அனுபவிக்கிறோம். And we experience the love of God. நாம் தேவனுடைய அன்பை அனுபவிக்கிறோம். And lastly we experience the light of God. கடைசியாக நாம் தேவனுடைய வெளிச்சத்தை அனுபவிக்கிறோம். Somebody please read from 19 to 21. Chapter 3 verse 19 to 21. மூன்றாம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. 20ஆம் வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். 21ஆம் வசனம், சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். The light has come to this world. இந்த உலகத்திலே வெளிச்சம் வந்து விட்டது. Jesus is the light. இயேசுவே அந்த ஒளி. The light shows the way. இந்த ஒளி தான் வாழ்க்கையினுடைய காரியத்தை காட்டுகிறது. Reveals the path to God. தேவனுடைய பாதையை காட்டுகிறது. Shows you how to get to eternal life. நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் எப்படி வரலாம் என்கின்ற பாதையை காட்டுகிறது. Yet there are many people who don't want to take this light. அநேக மக்கள் இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. Why people don't like light? ஏன் மக்களுக்கு இந்த ஒளி பிடிக்கிறதில்லை? Because they love darkness. ஏனென்றால் அவர்கள் இருளை அதிகமாய் நேசிக்கிறார்கள். They prefer darkness over light. ஒளியை பார்க்கிலும் இருளை தான் அதிகமாய் விரும்புகிறார்கள். Why many people don't come to this light? ஏன் அநேக மக்கள் இந்த ஒளிக்குள்ளாக வருகிறதில்லை? Because they want to continue in darkness. ஏனென்றால் அவர்கள் தொடர்ச்சியாய் அந்தகாரத்தில் இருளிலே இருக்க விரும்புகிறார்கள். They not only love darkness, அவர்கள் இருளை நேசிப்பது மாத்திரம் அல்ல, they hate light. அவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள். They not only avoid the light, ஒளியை தவிர்ப்பது மாத்திரம் அல்ல, they resist it. அதை எதிர்க்கிறார்கள். I know you know many people like that. உங்களில் அநேகர் இதை விரும்புகிறீர்கள் என்று நான் Maybe there அறிவேன். are some people in your family. இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். Maybe some people from your own family. இப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய சொந்த குடும்பத்திலே கூட இருக்கலாம். You can see the light, நீங்கள் ஒளியை பார்க்கிறீர்கள். but the other person ஆனால் இன்னொருவனோ is stopping you from that. உங்களை அதிலிடத்திலிருந்து தடுத்து He நிறுத்துகிறான். doesn't want to come in. அவன் அதற்குள்ளே வர And விரும்புவதில்லை. he is discouraging it. He is asking you to come out of it. உங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், அதிலிருந்து வெளியே வா. You know why people don't like light? ஏன் மக்களுக்கு ஒளி பிடிக்கிறதில்லை என்று தெரியுமா? Why? ஏன்? Because light exposes their wickedness. வெளிச்சம் என்பது தங்களுடைய துன்மார்க்கத்தை வெளிக்காட்டும். That is the problem with us, by the way. நம்முடைய பிரச்சனையும் இதுதான். We are Christians. நாம் கிறிஸ்தவர்கள். We live holy life. நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். And when I come and talk to Moses, நான் வந்து பிரதம மோசே இடத்துல பேசும் பொழுது, he sees the light. அவர் வெளிச்சத்து ஒளியை பார்க்கிறார். And he sees that this light is exposing what is going on in his life, இந்த ஒளியானது என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறேன் என்பதை வெளிக்காட்டுகிறது, which he does not want me to see. ஆகவே அதை இவர் பார்க்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். So I don't want that light at all. ஆகவே எனக்கு அந்த ஒளியே வேண்டாம். So Moses tells me, ஆகவே நான் அவரை பார்த்து சொல்கிறேன், I don't want to have any relationship, just please go, I don't like you. சகோதரனே, உனக்கு எனக்கு எந்த உறவு வேண்டாம், உன்னை பிடிக்கவில்லை. Why? ஏன்? Because his light is exposing the wickedness in them. ஏனென்றால் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளியானது எனக்குள்ள இருக்கிற துன்மார்க்கத்தை வெளிக்காட்டுகிறது. That's why people don't come. அகத்தான் மக்கள் வருகிறதில்லை. Maybe there is someone here who is not coming to Christ because the light is shining and you don't want to accept those kind of wickedness. உங்களில் யாரோ ஒருவர் உங்கள் மனதில் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் இந்த ஒளியின் இடத்திற்கு வர விரும்பவில்லை, ஏனென்றால் அந்த ஒளி என்னுடைய பாவத்தையும் துன்மார்க்கத்தையும் வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. Those who come to light, ஆனால் ஒளியின் இடத்திலே வருகிறவர்கள், they seek truth and transformation. அவர்கள் சத்தியத்தையும் மாற்றத்தையும் காண்பார்கள். When God looks at us, தேவன் நம்மை பார்க்கும் பொழுது, he searches our heart.
நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து and பார்க்கிறார். he will tell us things that we ourselves don't know. நாமே அறிந்திராத சில காரியங்களை தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார். Paul encourages us to walk as children of light. தேவனுடைய ஒளியினுடைய பிள்ளைகளாய் நாம் நடக்கும்படியாய் பவுல் நம்மை Let me உற்சாகப்படுத்துகிறார். read this passage and then I will sit down. இந்த வேத வசனத்தை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். Ephesians chapter 5 verse 7 to 14. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். Therefore do not become partners with them. அவர்களுக்கு பங்காளிகளாக இராதிருங்கள். For at one time you were darkness, but now you are light in the Lord. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Walk as children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். For the fruit of light is found in all that is good and right and true. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். Verse 10, and try to discern what is pleasing to God. 10ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். Take no part in the unfruitful works of darkness, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். but instead expose them. அவர்களால் ஒளிப்படத்திலே செய்யப்படுகிற கிரியைகளை செல்கிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. Verse 12 it says, for it is shameful even to speak of these things that they do in secret. 12ஆம் வசனம், அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படுகிற கிரியைகள் சொல்கிறதற்கும் அவலட்சணமாய் இருக்கிறது. But when anything is exposed by the light, it becomes visible. அவைகளால் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. For anything that becomes visible is light. Therefore it says, awake, O sleeper, and arise from the dead, Christ will shine on you. ஆகவே 14ஆம் வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். This is eternal life. இதுதான் நித்திய ஜீவன். The light comes on you, இந்த ஒளி உன்மேல் வரும். and the light exposes the things that you are doing, நீங்கள் செய்கிற அந்த காரியங்களை இந்த ஒளி வெளிப்படையாக கொண்டு வரும். and you will make you a person of light. அதன் பிறகு நீங்கள் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவீர்கள். You will walk as a children of light. நீங்கள் தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வீர்கள். This is eternal life. இதுதான் நித்திய ஜீவன். Experiencing the life of God, தேவனுடைய ஜீவனை அனுபவிப்பது, the love of God, தேவனுடைய அன்பை அனுபவிப்பது, and the light of God. தேவனுடைய வெளிச்ச ஒளியை அனுபவிப்பது. Wow. All those of us who know Christ, it's wonderful to sing, I am free, I am free. கிறிஸ்துவை அறிந்த நாம் எல்லாரும் மிக அழகாக அந்த பாடலை பாடலாம். நான் விடுதலையானேன், விடுவிக்கப்பட்டேன். But the question that I have for some of us is this. இந்த உங்கள் ஒரு சிலர் இடத்திலே நான் கேட்க விரும்புகிற கேள்வி இதுதான். Are you living in the zone of God? நீங்கள் தேவனுடைய இடத்தில், தேவன் வைத்த பகுதியில் வாழுகிறீர்களா? Mandalam, whatever. பிராந்தியத்தில் வாழுகிறீர்களா? Are you living in that zone? நீங்கள் அந்த பிராந்தியத்தில் வாழுகிறீர்களா? Then it will make sense to you. அப்பொழுதுதான் நீங்கள் அது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாய் மாறும். Experiencing the life of God here now. இங்கே இந்த இடத்திலே தேவனுடைய ஜீவனை அனுபவிப்பது. In everyday life experiencing the love of God. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் தேவனுடைய அன்பை அனுபவிப்பது. And for every decision experiencing the light of God. எல்லா தீர்மானத்திலும் தேவனுடைய ஒளியை அனுபவிப்பது. Hallelujah. 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 I just want to ask this question. If there is anybody here who does not know this life, who has not come into this zone, உங்களிடத்தில் இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இந்த பிராந்தியத்தில், அது இந்த ரட்சிப்புக்குள்ளாக வராத யாராகிலும் ஒருவர் நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால், will you pray to God today? இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிப்பீர்களா? Let's pray. ஜெபிப்போம். If you are this person, நீங்களே அந்த நபராய் இருப்பீர்கள் என்றால், the one who has not entered into this zone, இந்த பிராந்தியத்திற்குள் வராத மனிதனாய் நீ இருந்தால், if you want to come in, நீ வர விரும்பினால், will you raise your right hand? We'll pray for you. உன்னுடைய வலது கையை நீ உயர்த்தினால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். Anybody? எந்த ரட்சிப்புக்குள் வராத God இருக்கக்கூடிய bless you, மக்கள், sister, brother. நீங்கள் உங்கள் வலது கையை உயர்த்தினால் உங்களுக்கு God bless you. சகோதரன் God bless you. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். He is inviting. Jesus is inviting you to come into this zone. இயேசு இந்த பிராந்தியத்திற்குள் நீங்கள் வரும்படியாய் உங்களை He அழைக்கிறார். wants you to enjoy life, நீங்கள் வாழ்க்கை அனுபவிக்கும்படியாய் அவர் the எதிர்பார்க்கிறார். life of God, தேவனுடைய ஜீவன், the love of God, தேவனுடைய அன்பு, the light of God. தேவனுடைய ஒளி. Will you come inside? நீங்கள் அதற்குள் வருவீர்களா? One more time. If there is anyone, இன்னும் யாராகிலும் இருந்தால் உங்களை please கரத்தை raise your right உயர்த்தலாம். hand. உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் உயர்த்தலாம்.
Thank you very much. Put your hands down. கீழே உங்கள் கரத்தை Let போடலாம். me pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, I pray for these dear ones who have committed themselves to you. பிதாவே, தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்த இந்த அருமையான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, thank you because they are willing to accept your invitation. ஆண்டவரே, அவர்கள் மனப்பூர்வமாய் உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். I pray that you will bless them. நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Let them see the light. அவர்கள் ஒளியை பார்க்கட்டும். Let them enjoy and experience the love of God, life of God. தேவனுடைய ஜீவனையும் தேவனுடைய அன்பையும் அவர்கள் அனுபவிக்கட்டும், ருசி பார்க்கட்டும். Let Christ manifest himself to them. அவர்களுக்கு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துவாராக. Let them repent and come to you. அவர்கள் மனம் திரும்பி உம்மிடத்திலே வரட்டும். Let them receive you as their personal Savior and Lord. அவர்கள் உம்மை சொந்த இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்ளட்டும். Let their sins be forgiven. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாய். Father, I pray for the whole congregation here. ஆண்டவரே, இங்க இருக்கிற முழு சபையாருக்காய் நான் ஜெபிக்கிறேன். Father, what a great joy it is to be in your zone. உம்முடைய பிராந்தியத்தில் இருப்பதே பேர்பட்ட மகிழ்ச்சி ஆண்டவரே. We praise your name for the life that you have given to us. நீர் எங்களுக்காய் கொடுத்த ஜீவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Not just in future. எதிர்காலத்திலே கொடுத்த ஒரு வாழ்க்கை அல்ல. Not just the future life, but also today, present life. எதிர்காலத்திலே கொடுக்கப்பட போகிற வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் வாழுகிற வாழ்க்கை. Lord, help us to glorify you. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி Help செய்யும். us to grow in the gospel every day. ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். Help us to grow in the love of God every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பிலே வளர எங்களுக்கு உதவி செய்யும். Let the light of God shine on us every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வெளிச்சம் எங்கள் மீது பிரகாசிப்பதாக. Help us to walk as a children of light, O God. தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.